இந்த ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா யார் யார்கிட்ட ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கமருதீன், பார்வதின்னு நெறைய பேர் சொன்னது வந்து சரியான உண்மைங்க. 2 பேரும் இன்னைக்கு ஓவரா அப்படியே படுத்திட்டு இருந்தானுங்க. ரொமான்ஸா இல்ல சண்டையா என்னன்னு தெரியல. இவங்கள பார்த்தே சரியான போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 83. இதே பிக் பாஸ் சீசன் 8ல டே 83 சண்டே எபிசோட்ல வந்து நான் வந்து ஆடியன்ஸா கலந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை நான் திரும்பவும் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்றேன். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து எவிக்ட் ஆனது அமித் எவிக்ட் ஆவார்னு நினைச்சே பார்க்கலாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லார்கிட்டயும் சண்டை போட மாட்டாரு, ரொம்ப காமா பேசுவார். அவரோட ஃபேமிலி வந்திருக்கும் போது கூட கண்டிப்பா இவர் ரொம்ப நாள் இருப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து துரதிருஷ்டவசமா அவர் போயிட்டாரு. சரியான அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அடமெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கவங்களாம் இந்த பிக் பாஸ் உள்ள இருக்காங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப காமா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, உடனே வந்து வெளியேறிட்டாரு. விஜய் சேதுபதி சார் வந்து லாஸ்ட் வீக்கோட கேப்டன்சி பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. தலையா கமருதீன் கரெக்டா பண்ணாரா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட கேட்டபோது நிறைய பேர் வந்து ஓகே, அந்த அளவுக்கு வந்து சூப்பர் கிடையாது, அந்த அளவுக்கு பேட் இல்லைன்னு சொல்லி ஒரு சமநிலையா தான் அவருக்கு ஓட்டு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.